இந்த வீக் ஸ்டார்டிங்ல பைரசி மூவி கிளிப்ஸை யூஸ் படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்டா சொன்னேன். நீங்க ஒரு படத்தோட ரோஸ்ட் வீடியோ போறீங்க, இல்ல அந்த படத்தை பத்தி வாய்ஸ் ஓவர்ல கதையா சொல்ல போறீங்க அப்படின்னா கூட அந்த படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அதோட ஒரிஜினல் காப்பியை எடுத்து யூஸ் படுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்டா பேசிட்டு இருந்த போது சில ஆடியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதற விட்டுட்டாங்க என்னைய. இந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, இங்க நிறைய ஓடிடி இருக்கு, அதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு படம் வரும்போது எல்லாராலையும் எல்லா ஓடிடி ரீசார்ஜ் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ அப்ப ப்ரொடியூசர்கள் படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஓடிடி தளங்களுக்கு மட்டும் விற்க பாருங்க, அப்பதான் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே பைரசி காப்பி நோக்கி தான் போவாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன், ஆடியன்ஸா இருந்தாலும் சரி இல்ல வீடியோ கிரியேட்டரா இருந்தாலும் சரி, நீங்க பைரசி காப்பியை யூஸ் படுத்துற மாதிரி இருந்தா கூட ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் காப்பியை எடுத்து பைரசியா ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த காப்பியாவது பாருங்க, அதுவாது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அதை விட்டுட்டு பி கிரேட் லெவல்ல பைரசி காப்பியை பார்த்துட்டு அதையும் வீடியோவா கிரியேட் பண்ணி வாய்ஸ் ஓவர்ல போட்டீங்க அப்படின்னா இப்ப வனகான் மாதிரி படங்கள் இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டே இருக்கு. அப்ப அதோட நிலைமைனா என்ன? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க.